ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக நல்ல ஹெல்த்தான பம்ப்கின் சப்பாத்தி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பரங்கிக்காய் ரொம்பவே நல்லதுங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. இது விலையும் ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் இந்த காய் நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. அது மெத்து மெத்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நீங்கள் பரங்கிக்காய் தான் சப்பாத்தி பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க பண்ணலாமா? இப்போ ஒரு 1/4 கிலோ பரங்கிக்காய் எடுத்துருக்காங்க. அது எல்லா பரங்கிக்காயும் தோல் சீவி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இப்போ ஆவியில் தான் வேக வைக்க. இட்லி பானில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே பரங்கிக்காய் வெந்துருச்சுங்க. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துருக்காங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வெந்தயக்கீரை கூட போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ பரங்கிக்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதையும் மாவில் போட்டுக்கலாம். நான் ஏன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஆல்ரெடி பரங்கிக்காய் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தாங்க மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஸ்வீட்டுக்கும் மிளகாத்தூள் போடுவோம், கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வந்துடும். இப்போ தண்ணியே ஊற்றாமல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவில் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மஞ்சத்தூளே போடல. அந்த பரங்கிக்காய் கலரு எவ்வளோ எல்லோ ஷேடில் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படியே பிசைஞ்சு வச்சுருங்க. பாருங்களேன் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம சப்பாத்தி மாவு ஊற வைக்கணும் தேவையில்லைங்க. அப்படியே நம்ம எப்போ சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம சப்பாத்தி திரட்டி போட்டுடலாம். இது நல்லாவே சாஃப்டாகவே இருக்குங்க. சப்பாத்தி நிறைய பேருக்கு ஹார்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் சூப்பராக இருக்குங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒரே ஒரு பரங்கிக்காய் சப்பாத்தி ட்ரை பண்ணுங்கள். இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டிப்பாக திருப்பி செஞ்சு கொடுங்கன்னு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி நல்லா திரட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல் ஒன்று வச்சுக்கலாம். ஹீட் ஒன்று நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் வேக வேக நல்லா உப்பி வரும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் ராஜ்மா கிரேவி தான் பண்ணேன். சைடிஷே தேவையில்லைங்க, அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆல்ரெடி சப்பாத்தி பரங்கிக்காய் ஸ்வீட்டாக இருக்கானா நீங்கள் கொஞ்சம் காரமாக சைடிஷ் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சு. அப்புறம் என்னங்க, சுட சுட ராஜ்மா கிரேவியோட இந்த சப்பாத்தியை சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.